الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين إن الله وملائكته يصلون على أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله ராமநாதபுரம் நகர் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தும் உலமாக்கள் உமராக்கள் கலந்தாய்வு மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட அளவில் 10ஆம் 12ஆம் வகுப்புகளில் முதன்மை இடங்களை பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு விழா ஆகிய இவ்விருவிழாவிற்கும் தலைமையேற்று நடத்தி தரும்படி ராமநாதபுரம் நகர வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவர் சையத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலின் இமாம் மௌலவி அல்ஹாஜ் கே முஹம்மது ரஃபீக் மௌலவி ஹஜ்ரத் அவர்களை சபையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதை என் சார்பாகவும் சபையின் சார்பாகவும் வழிமொழிகின்றேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக திலனாக்கோடி நிகழ்ச்சியை தொடங்க வைக்க நாம் அழைப்பது சித்தார்கோட்டை சின்ன பள்ளிவாசல் இமாம் மௌலவி அல்-ஹாஃபிஸ் அல்ஹாஜ் ஏ.கே. முஹம்மத் ஆரிஃப் மஸ்லஹி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله المولى العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. தொடர்ந்து நாம் அழைப்பது ராமநாதபுரம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் தலைமை நிலைய பாடகர் முகவை முரசு அல்ஹாஜ் எஸ்.ஏ. சீரி முஹம்மத் அல்லன் அவர்களை கீதம் இசைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் உங்கள் துணையோடு நான் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் உனக்காகும், நீ கருணை செய்வாய் ரஹ்மானே. அல்லாஹ் உங்கள் துணையோடு நான் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் உனக்காகும், நீ கருணை செய்வாய் ரஹ்மானே. ஆறு நாளில் அனைத்தையும் படைத்து ஆளும் வல்லவனே,
அடியாரெல்லாம் அடைக்கலம் தேடும் ஆற்றல் உள்ளவனே, ஆறு நாளில் அனைத்தையும் படைத்து ஆளும் வல்லவனே, அடியாரெல்லாம் அடைக்கலம் தேடும் ஆற்றல் உள்ளவனே, ஈடு இல்லை உனக்கு, துணைவே இல்லை எனக்கு, ஈடு இல்லை உனக்கு, துணைவே இல்லை எனக்கு, நலமே சூழ வளமாய் வாழ நல்லொருள் புரிவாய் நாயகே, நலமே சூழ வளமாய் வாழ நல்லருள் புரிவாய் நாயகே. அல்லாஹ் உந்தன் துணையோடு நான் ஆரம்பம் செய்கின்றேன், எல்லா புகழும் உனக்காகும், நீ கருணை செய்வாய் ரஹ்மானே. அருட்கொடையாக அண்ணல் நபியை அவனியில் தந்தவனே, அருள்மயமாக மறைபொருளை மாண்பாய்ந்தவனே, அருட்கொடையாக அண்ணல் நபியை அவனியில் தந்தவனே, அருள்மயமாக மறைபொருளை மாண்பாய்ந்தவனே, ஈடு இல்லை உனக்கு, துணைவே இல்லை எனக்கு, ஈடு இல்லை உனக்கு, துணைவே இல்லை எனக்கு, நலவே சூழ வளமாய் வாழ நல்லருள் புரிவாய் நாயகனே, நலமே சூழ வளமாய் வாழ நல்லருள் புரிவாய் நாயகனே. அல்லாஹ் உங்கள் துணையோடு நான் ஆரம்பம் செய்கின்றேன், எல்லா புகழும் உனக்காகும், நீ கருணை செய்வாய் ரஹ்மானே. எங்கும் நிறைந்து எல்லாம் அறிந்த எஜமானி அல்லவா, ஏழு எனக்கு இசைவளம் அளித்த பெரியோனே இறைவா, எங்கும் நிறைந்து எல்லாம் அறிந்த எஜமானி அல்லவா, ஏழை எனக்கு இசைவளம் அளித்த பெரியோனே இறைவா, இதை இல்லை உனக்கு, துணைவே இல்லை எனக்கு, ஈடு இல்லை உனக்கு, துணைவே இல்லை எனக்கு, நலமே சூழ வளமாய் வாழ நல்லருள் புரிவாய் நாயகனே, நலமே சூழ வளமாய் வாழ நல்லருள் புரிவாய் நாயகனே. அல்லாஹ் உந்தன் துணையோடு நான் ஆரம்பம் செய்கின்றேன், எல்லா புகழும் உனக்காகும், கருணை செய்வாய் ரஹ்மானே, நீ கருணை செய்வாய் ரஹ்மானே. அஸ்ஸலாமு அலைக்கும். கம்பீர குரலில் கீதம் இசைத்த அண்ணன் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் என்ற நன்றிகளை கூறி, இன்னும் அவர்களுடைய குரல் வளத்தின் மூலமாக பல்வேறு எழுச்சி பாடல்களை தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவராக நாம் தொடர்ந்து அழைப்பது ராமநாதபுரம் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையின் பொருளாளர் மௌலவி ஏ ஷம்சுத்தீன் ஃபைசி ஹதரத் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துமாறு அன்புடன் மாமல்லபுரம் நகர் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தும் உலமாக்கள் உமராக்கள் கலந்தாய்வு நிகழ்ச்சி மற்றும் மாவட்ட அளவில் 10வது 12வது தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு மற்றும் பாராட்டு நிகழ்ச்சி
இந்த நிகழ்ச்சி ராமபுரம் வட்டார ஜமாத் மசூதி சார்பாக நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடித்துக் கொண்டிருக்கும் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே முஹம்மது ரஃபீக் உலவி ஆலிம் பெருந்தகை ராமபுரம் வட்டார ஜமாத் மசூதி தலைவர் அவர்களையும், இன்னும் கிராத்தூர் அமர்ந்திருக்கக்கூடிய சித்தார்கோட்டை சின்ன பள்ளிவாசல் தலைமை இமாம் அல்ஹாஃபில் அல்ஹாஜ் ஏ.கே. முஹம்மது ஆரிஃப் அஸ்ரஹி ஆலிம் அவர்களையும் கீதம் இசைத்து அமர்ந்திருக்கக்கூடிய ராமபுரம் தலைமை நிலை பாடகர் இந்திய முகவை அரசு அல்ஹாஜ் எஸ்.ஏ. சீனி முகமது அவர்களையும், இன்னும் தொகுப்போரை ஆற்றிருக்கக்கூடிய வாணி மதரசுக்குள் மதரசுகளும் ஆசாவுடைய ஆசிரியர் மௌலவி எஸ்.ஏ. நயீம் ஆலிம் உலவி அவர்களையும், இன்னும் வாழ்த்துறை வழங்க வர இருக்கின்ற ராமபுரம் மாவட்ட ஜமாத் மசூதியுடைய செயலாளர் அல்ஹாஜ் மௌலானா மௌலவி அல்ஹாஃபில் எஸ். ஜலாலுதீன் மன்பை ஆலிம் அவர்களையும், இன்னும் ராமபுரம் மாவட்ட ஜமாத் மசூதியுடைய பொருளாளர் கணித்துக்குரிய மௌலானா மௌலவி எஸ். முஹம்மது யாசின் யூசுஃபி ஃபாசில் தேவபந்தி ஆலிம் அவர்களையும், இன்னும் தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கிற சபையுடைய கணித்துக்குரிய செயலாளர் அல்ஹாஃபில் மௌலவி அப்துல் உலமா பி.எம். முகமது ஹசன் யாசினி ஹக்கீத்துல் காதிரி ஆலிம் அவர்களையும், இன்னும் நன்றியுரை வழங்கியிருக்கின்ற அல்ஹாஃபில் அஸ்ஸாரி உலவி இமாம் அவர்களையும், இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு துவா இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் வட்டார ஜமாத் மசூதியுடைய தலைவர் கௌரவ தலைவர் எஸ். சையத் அக்பர் ஆலிம் ஜமாலி அவர்களையும், இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் இ. சையத் முஹம்மது புகாரி ஃபாசில் மன்பை சித்தார்கோட்டை அல் ஜாமியா சித்தாரி அரபிக் கல்லூரிய நிறுவனர் அவர்களையும், இன்னும் தமிழ்நாடு ஜமாத் மசூதியுடைய துணை பொது செயலாளர் அல்ஹாஜ் மௌலானா மௌலவி கே.எம். இலியாஸ் ரியாஜி ஆலிம் அவர்களையும், இன்னும் ராமபுரம் மாவட்ட ஐக்கிய ஜமாத் மசூதியுடைய தலைவர் எம்.எஸ்.ஏ. ஷாஜகான் அவர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தரக்கூடிய திரு ராமபுரம் எம்பி கே. நவாஸ்கனி எம்பி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக என்று வரவேற்பதில் இந்த சபையோர்கள் ராமபுரம் வட்டார ஜமாத் மசூதி முயற்சி. இன்னும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய ராமபுரம் வட்டார ஜமாத் மசூதியுடைய ஆலிம் பெருமக்களையும், இன்னும் இந்த வட்டாரத்துக்குட்பட்ட அனைத்து பள்ளிவாசலுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அதுக்குட்பட்ட நிர்வாக பெருமக்கள் ஆலிம்கள் சிறப்பு விருந்தினர்களுடைய மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்பதில் ராமபுரம் வட்டார ஜமாத் மசூதி பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிகழ்ச்சி முடியும் வரை பரிபூர்ணமாக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு நம்ம கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தொடர்ந்து நாம் அழைப்பது ராமநாதபுரம் வாணி மதீனத்துல் உலூம் மதரசாவின் பேராசிரியர் மௌலவி எஸ்.ஏ. நயீம் உலவி ஹபத் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைத்தார். ராமநாதபுரம் வட்டார ஜமாத்துல் உலமா சிறப்பாக உமராக்கள் கலந்தாய்வு கூட்டத்தையும் கூடங்களில் பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் பரிசளிப்பு விழாவையும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வருடம் 7 மாணவ மாணவிகளுக்கு பரிசளிக்கப்பட்டது. இந்த வருடம் 13 நபர்களுக்கு அவர்களுடைய அந்த மார்க்கின் காரணமாக அவர்களுக்கு பரிசளிக்க
நமது ராமநாதபுரம் வட்டார ஜமாத்துல் உலமா முன்னோக்கி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த முடிவில நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டது என்னவென்றால், அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் இதை விட அதிக மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து பரிசுகளை அளிக்க வேண்டும், அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். ஒரே காரணம் என்ன என்றால், எல்லா மக்களும் அந்த கல்வியிலே தேர்ச்சியாக வேண்டும். அவர்களுக்கு மட்டும்தான், இவர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மாணவ மாணவிகளும் படிப்பிலே கொஞ்சம் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதை நமது ராமநாதபுரம் வட்டார ஜமாத்துல் உலமா அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் இந்த காலத்தில் பார்த்தால் மாணவ மாணவிகள் அந்த கல்வியில கொஞ்சம் ஆர்வம் இருந்தாலும் அந்த ஒழுக்கங்கள் இல்லாமல் ஆகிவிட்டது மாணவ மாணவிகள். அப்ப இதற்கெல்லாம் முக்கிய காரணங்கள் யார் என்று பார்த்தால், நாம் இப்ப கூறியிருக்கின்றன, அதாவது உமராக்கள். முதலாவதாக பெற்றோர்கள், இரண்டாவதாக ஆசிரியர்கள், மூன்றாவதாக உமராக்கள், அந்த பள்ளியின் ஊருடைய நிர்வாகிகள். அப்ப இவர்களை எல்லாம் நாம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும் என்பதை தான் நமக்கு இந்த காலத்திலே தேவையாக இருக்கிறது. பெரியவர்களே, அப்ப நம்ம ஒரு காலத்தில் 20 வருடங்களுக்கு முன்னாடி பள்ளிக்கூடங்களில் பார்த்தோம் என்றால், அவர்களுக்கு 20 வருடத்துக்கு முன்னாடி ஒரு பீரியடு தனியா இருந்துச்சு. கல்வி போதனை, அதாவது நிதி போதனை என்று ஒரு பீரியடே இருந்துச்சு. அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, அது தனி பீரியட், பிடி பீரியடு, கம்ப்யூட்டர் பீரியடு, அதே மாதிரி நீதி போதனை என்று ஒரு பாடமே இருந்துச்சு. அதுல என்ன சொல்லிக் ஒழுக்கங்களை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. இப்ப நம்ம காலேஜ் பிள்ளைகளை பார்த்தோம் என்றால், ஸ்கூல் பிள்ளைகளை பார்த்தோம் என்றால், அவர்களுக்கு அதிகமாக கல்வி இருக்கும், ஆனால் ஒழுக்கம் இருக்காது. அந்த ஒழுக்கத்தையும் ஒரு 20 வருடத்திற்கு முன்னாடி அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தினார்கள். அப்ப இப்ப ஒழுக்கம் மாணவ மாணவிகளுக்கு எப்படி வர வேண்டும்? முதலாவதாக கல்வி எங்க நமக்கு கிடைச்சிருந்தா நல்லா படிக்கும் மாணவ மாணவிகள் கேட்டுக்கிறங்க பெற்றோர். முதலாவதாக நாம் வீட்டில் தான் கல்வி ஆரம்பிக்கப்படுது பிள்ளைகள், தாய் தந்தைகள் தான். இரண்டாவதா பள்ளிக்கூடம், மதரசா, இந்த மாதிரி வெளியே போற இடம். முதலாவதாக நாம் பிள்ளைகளுக்கு அந்த ஒழுக்கங்களை நாம் பெற்றோர்கள் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் படித்தாலும் நல்ல ஒரு அட்ஜஸ்ட் பண்ணால் ஒழுக்கம் இல்லாமல் போயிடும். அதை தான் அப்துல் கலாம், நம்ம ராமேஸ்வரத்தை அப்துல் கலாம் இருந்தவர் அக்கினி சரங்கள் ஒரு புக்கில் எழுதியிருக்கார். நான் இவ்வளவு பெரிய மேல வந்த காரணம் என்ன? என்னை உலகமே போற்றுது. அவர் பத்திரிகையில் எழுதியிருக்கார் புக்கில், என்னை உலகமே போற்றுது. நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறேன். என்ன காரணம்? சிறு வயதில நான் என்னுடைய அப்பாவுடைய கையை பிடித்து எங்கள் ஊர் பள்ளியாசனுடைய மதரசாவிற்கு போனேன். மதரசா அந்த பள்ளியாசனுடைய கல்வி அறைக்கு போனேன். அந்த ஒழுக்கத்தை சொல்லி தந்தார்கள். அந்த ஒழுக்கம் இருந்தா அந்த கடவுள் நம்மளை அதை உயர்த்தி வைப்பான் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஆகையால் இப்போ உள்ள காலத்தில் பிள்ளைகள் வழிதவறி போய்கின்றார்கள். இரவு 10 மணிக்கு தூங்கி காலையில் யாராவது 5 மணிக்கு எந்திருக்கின்றார்களா? யாராவது பெற்றோர்கள் கை வைத்து சொல்லுங்கள். அப்ப அவர்கள் எல்லாம் செல்போன் அப்படியே மூடி கிடக்கிறாங்க. இப்ப நமக்கே என்ன தோணுது? நைட்டு செல்போன் 1/2 மணி நேரம் பார்க்காம தூக்கம் வர மாட்டேங்குது. ஒவ்வொரு மனசு பாருங்க, செல்போன் இல்லாம தூக்கம் வராது. ஒரு நாளைக்கு செல்போனை நம்ம சர்வீஸ் கொடுத்திருந்தோம்னா நம்ம அப்ப தூக்கமே வராது. செல்போனை வைத்துதான் நமக்கு வாழ்க்கை. நம்ம பிள்ளைகளை இப்ப தேர்ச்சியாகி பிள்ளைகள்லாம் உட்கார்ந்துருக்காங்க மாணவ மாணவிகள். அப்ப அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் அதிகமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்ப அந்த பிள்ளைகள் தூங்கும்போது செல்போனை எல்லாம் வைக்கக்கூடாது. ஒரு பிள்ளை 10 மணிக்கு நைட்லாம் தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு எழுப்பிவிட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு எல்லா ஒரு முயற்சிக்கும் வரும். அப்ப பெரியவர்களை நாம்
பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொரு மனிதர்களும் அந்த நம்ம பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த காலத்து சில இளைஞர்களை பார்த்தால் நாம் கவலைப்படணும். நம்ம நிறைய பார்க்கிறோம். என்ன இன்றைக்கு அல்லாஹ் நம்ம அந்த கடவுளை விட்டு முஸ்லிம்கள் அல்லாஹ்வை விட்டு விலகி போகின்றார்கள். நம்ம இளைஞர்களுக்கும் அந்த நம்ம வணங்கக்கூடிய அல்லாஹ்வுக்கும் அந்த அல்லாஹ்வுக்கும் இடைவெளி விட்டு விட்டது. முஸ்லிம்களுக்கு அந்த மார்க்கப்பட்ட இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்ன? அவர்களுக்கு ஒழுக்கம் இல்லை. சில இளைஞர்கள் பெண்ணுக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றன. ஏன்னா நம்ம பிள்ளைகளை இப்பயும் நல்லா வளர்க்க வேண்டும். இது எல்லாருக்குமே பொருந்தும். மாணவ மாணவிகள் வந்து வெற்றி பெற்ற மாணவ பெற்றோர்கள், கல்வி ஸ்கூலுடைய ஆசிரியர்கள், நம்ம பள்ளிவாசல் நிர்வாகிகள், உமராக்கள் எல்லாம் வந்திருக்கு. அப்ப இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைகளை ஒழுங்காக கொண்டு போக வேண்டும். அதாவது இப்ப இன்றைக்கு இளைய சமுதாயம் அந்த சில இளைஞர்கள் என்ன சொல்றாங்க? திருமணமான இளைஞர்கள் மனைவியை ஓட திருப்திப்படுத்த முடியாத அளவுக்கு ஆகிவிட்டது. என்ன காரணம்? அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள். அதனால நம்ம பிள்ளைகள் ரொம்ப கவனமாக கொண்டு போக வேண்டும். அப்ப ஒரு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா பிள்ளைக்கு மனைவியை கூட அவர்களை திருப்திப்படுத்த முடியவில்லை. ஏன்? அவருடைய சிறுவயது வாழ்க்கை அவர்களை விட்டு அப்படி விலகி போகின்றது. ஒழுங்காக ஒழுக்கம் இல்லை. ஒரு தாயும் தந்தையும் ஒரு முக்கிய ஒரு பிரபலமான ஒரு அன்பளிப்பு என்ன என்றால் அவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் ஒழுக்கம். நம்ம பெரிய செல்போன் வாங்கி கொடுப்பது, பெரிய 1 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் இல்லாமல் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை தான் நமக்கு சொன்னார்கள். அப்ப அருமையானவர்களை நாம் பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்தி எல்லா மக்களும் கல்வியில தேர்ச்சி பெறக்கூடிய அந்த ஆற்றலை நம்மளுடைய இறைவன் நமக்கு தந்தருவானாக. அப்பொழுது இந்த நம்ம மாவட்ட ராமநாதபுரம் வட்டார ஜமாத்துல்லமா சிறப்பாக இந்த நடத்தக்கூடிய இந்த பரிசளிப்பு விழா, உலமாக்கள் உமராக்கள் அந்த கலந்தாய்வு கூட்டம் இன்னும் சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு இறைவனை நாம் எல்லாம் பிரார்த்திக்க வேண்டும். வாஹிர் தர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இங்கு வந்திருக்கும் நம் அனைவருக்கும், குறிப்பாக எதிர்கால இந்தியாவாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல அழகிய கருத்துக்களை வழங்கிய ஹதரத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்வின் தலைமையை நடந்து கொண்டிருக்கும் தலைவர் அவர்களை தலைமையுடைய இறை நேசத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களது வட்டாரத்தின் உலமா பெருமக்களே, இங்கே வருகை இருந்திருக்கின்ற பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை கூறி தலைமை உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்தவர்களே, எங்களது வட்டார சபையின் மூலமாக இது இரண்டாவது ஆண்டு 10th first second day, பிளஸ்டூவிலும் ஃபர்ஸ்ட் செகண்ட் டே வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா. சென்ற வருஷம் 7 பிள்ளைகளுக்கு கொடுத்தோம். சென்ற வருஷம் மெட்ரிக் வழி இங்கிலீஷ் வழி மட்டும் உள்ள 7 பிள்ளைகளுக்கு கொடுத்தோம். இந்த வருஷம் ஸ்டேட் போர்ட் தமிழ் வழி உள்ள பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் என்ன செய்யறோம், கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டு இந்த பிள்ளைகள் வளர வேண்டும், கல்வியில் அவர்கள் மிக பிரபலியமாக ஆக வேண்டும்
மிகப்பெரிய அதிகாரிகளாக ஆக வேண்டும் என்பதே எங்களது ஜமாஅத்துல் உலமாவினுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை உங்களுடைய மனதிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, இன்று ஜப்பான் நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு ஜப்பான்ல அவங்க உயர்தரமான கல்வியில, தொழில இன்னைக்கு மிகப்பெரிய நாட்டிற்கே முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? கல்வியிலே அவர்கள் முதன்மையானவர்களாக திகழ்கிறார்கள். சொல்லப்படுகிறது, ஜப்பான்ல 3 விஷயங்களை அவர்கள் கையில் இருக்கிறார்கள். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய தாய்மொழி, அந்த தாய்மொழியை சரியான முறையில் அவர்கள் என்ன செய்யறாங்க, கற்று அதன் அடிப்படையிலேயே அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள். இரண்டாவதாக தன்னுடைய தாய் தந்தையினுடைய கல்வி. அவர்கள் கையில் இருக்கக்கூடிய 3 விஷயங்கள் என்னன்னு சொன்னா, முதலாவது தாய்மொழி, இரண்டாவது தாய் தந்தையினுடைய கல்வி. நீங்க ஜப்பான்ல பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம தான் 4 வயசு 4 வயசுல பெரிய போய் சேர்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா அவங்க 7 வயசு வரை அந்த பிள்ளைகளை மடியிலே போட்டு தொழில் தான் இதுதான், குடும்பம் தான் இதுதான், கல்வி தான் இதுதான் என்பன போன்ற விஷயங்களை தன்னுடைய தாய் தந்தையருடைய மடியிலே போட்டு கல்வியை வளர்க்கிறார்கள். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், தன்னுடைய நாட்டிற்காகவும் தன்னுடைய வீட்டிற்காகவும் தொழிலிலே முன்னேற வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது அந்த நாட்டில். எனவேதான் இன்னைக்கு ஜப்பான் உலகத்திலே உயர்ந்த நாடாக இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கல்விதான் என்பதை நம்முடைய மனதிலே நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது இடம் சீனா. இன்னைக்கு சீனா உலக நாடையே தன்னுடைய காலுக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்று ஏன் எண்ணுகிறது என்று சொன்னால், அவர்களும் 3 விஷயத்தை என்ன செய்கிறார்கள், தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். முதலாவது அவருடைய தாய்மொழி, இரண்டாவது தன்னுடைய தாய் தந்தையினுடைய படிப்பு. மடியிலே போட்டு 7 வயது வரை சீனாவில் அதுதான் நடக்குது. மூன்றாவதாக எங்களுடைய நாட்டிற்கும் எங்களுடைய வீட்டிற்கும் உழைத்து பொருளாதாரத்திலே நாங்கள் முன்னேற வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் 3 விஷயத்தை கையிலே எடுத்து, நீங்க ஜப்பான் நாட்டுக்காரங்களை பாருங்க, சீனா நாட்டுகளை பாருங்க, இஸ்ரேலை நீங்க பாருங்க, எந்த குழந்தைகளிடத்திலும் செல்போன் இருக்க. ஒரு மனைவி கர்ப்பம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நோட்டு இருக்கிறது, கணக்கு நோட்டு என்று சொல்லப்படுகிறது. அந்த கணக்கிலே அந்த நோட்டுப்படிதான் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அவருடைய பிள்ளைகளை வயிற்றில் இருக்குகின்ற பொழுதே வளர்க்கிறார்கள் என்று நாம் படிக்கின்றோம், பார்க்கின்றோம், கேள்விப்படுகிறோம். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய நாடு, இந்த இந்திய திருநாடு கல்வியிலும் மிகப்பெரிய உச்சத்தை பெற வேண்டும். வந்திருக்கக்கூடிய ஒரு 13 பிள்ளைகளை நம்ம பத்தி கேட்கிறோம். இவர்கள்லாம் நிச்சயமாக செல்போன் வைத்திருப்பாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. தலைமையுரையை ரத்தின சுருக்கமாக அற்புதமான முறையில் நிகழ்த்திய தலைவர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து